ஹாய்! எக் புர்ஜி சப்பாத்தி ரோல் அதான் பண்ண போறோம். ஆல்ரெடி சப்பாத்தி மட்டும் போட்டு வீட்ல இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், புர்ஜி பண்றது 10 to 15 மினிட்ஸ் தான். கண்டிப்பா இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க. நல்ல ஒரு பிரேக்ஃபாஸ்ட் இது. கிட்ஸுக்கு லஞ்ச் கூட குடுத்து விடலாம். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. புர்ஜிக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு பேன்ல ஆயில் விட்டு, கடுகு, உளுந்தம் பருப்பு, சீரகம், சோம்பு, கொஞ்சம் பச்சை மிளகா, அப்புறம் கருவேப்பிலை அதெல்லாம் போட்டு வதக்கிட்டு, வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கங்க. வெங்காயம் வதங்கவும் தக்காளி போட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பு போட்டு, தக்காளி நல்லா மசிய மசிய வதக்கிக்கங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம், நார்மலா வீட்ல யூஸ் பண்ற மசாலா தூள், கரம் மசாலா கொஞ்சம், மஞ்சத்தூள், ஜீரகத்தூள்லாம் போட்டு மசாலா பச்சை வாடை போனதுக்கப்புறம், 2 முட்டை உடைச்சு ஊத்துங்க. உடனே அத கிண்டிறாதீங்க. கொஞ்ச நேரம் ஒரு 2 மினிட்ஸ் வந்து அது வெந்ததுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சோண்டு கொரியாண்டர் பெப்பர்லாம் ஃபைனலா தூவி இறக்குனீங்கன்னா, சூப்பரா புஜ்ஜி ரெடி ஆயிரும். இத சப்பாத்திக்குள்ள வச்சு சாப்பிட்டு பாருங்க. அவ்வளோ சூப்பரா இருந்தது. சப்பாத்தி, பூரி ரெசிபிலாம் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த கீழ லிங்க்ல குடுக்குறேன் செக் பண்ணி பாருங்க. அவ்வளோ சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட்டுங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கு சைட் டிஷ்ஷே தேவையில்ல. நான் வீட்ல வச்சிருந்த குருமாவோட வச்சு சாப்பிட்டேன். ட்ரை பண்ணி பாருங்க. டாடா பாய்.